வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, வகுப்பு 6 பருவம் 3ல் இருக்கக்கூடிய வரலாற்றின் 3வது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு பேரரசுகளின் காலம், குப்தர், வர்தனர். இந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சி நம்ம பார்க்க போறோம். முதல் பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். இரண்டாவது கேள்வி, பிரியாகை மெய்கிருதியை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை ஹரிசேனர். மூன்றாவது கேள்வி, சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்ராலி. நான்காவது கேள்வி, அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுஷ்ருதர். ஐந்தாவது கேள்வி, வங்காளத்தின் கவுட அரசர் யார்? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சசாங்கர். அடுத்தது இரண்டாவது, கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை எழுதுக. முதல் கேள்வி, கூற்று, வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார். காரணம், முதலாம் சந்திரகுப்தர் லிசாவி குடும்பத்தை சார்ந்த குமார தேவியை மணமுடித்தார். இப்போ அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா காரணமும் கூற்றும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. அடுத்து இரண்டாவது கூற்று, தென்னிந்திய அரசரோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை வைத்து கொண்டிருக்கவில்லை. கூற்று 2, குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர். இப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் கூற்று தவறு, ஆனால் இரண்டாம் கூற்று சரி. அடுத்து மூன்றாவது கேள்வி, கீழ்காணுமவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? இப்போ இதில் காலை வரிசைப்படி அமைந்துள்ளது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர். நான்காவது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை சிந்திக்கவும், அவற்றின் எது சரி என்பதை கண்டறியவும். முதல் கூற்று, அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது. இரண்டாவது, மட்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழித்தோங்கிய தொழிலாக இருந்தன. இப்போ இதுல எது சரின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னாக்க ஒன்று மட்டும் சரி. ஐந்தாவது கேள்வி, பொருந்தாததை வட்டமிடுக. முதல் கேள்வி பாருங்க, காளிதாசர், ஹரிசேனர், சமுத்திரகுப்தர், சரகர். இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சமுத்திரகுப்தர். அடுத்து இரண்டாவது, ரத்னவாளி, ஹர்ஷசரிதா, நாகநந்தா, பிரியதர்சிகா. இதுல சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்ஷசரிதா. இது ரெண்டும் தான் இதுல பொருந்தாத விடைகள். அடுத்தது மூன்றாவது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, இலங்கை அரசர் யார் குப்தரின் சமகாலத்தவர் ஆவார்? இலங்கை அரசர்கள்ல யாரு குப்தரின் சமகால அரசர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மேகவர்மன். ஸ்ரீ மேகவர்மன் இதான் முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி, இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி யார் இந்தியாவிற்கு வந்தார்? இப்போ அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகியான். அடுத்த மூன்றாவது கேள்வி, யார் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது? யாருடைய படையெடுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஹீனர்கள். நான்காவது கேள்வி, எது அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது? இது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நிலவரி. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, குப்தர்களின் அலுவலக மொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமஸ்கிருதம். ஆறாவது கேள்வி, பல்லவ அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார்? சரியான விடை விஷ்ணுகோபன். விஷ்ணுகோபன். ஏழாவது கேள்வி, வர்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்?
இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்ஷவர்தனர். ஆறாவது கேள்வி, ஹர்ஷர் தலைநகரை எதிலிருந்து கன்னோச்சிக்கு மாற்றினார்? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தானேஸ்வரி. அடுத்தது நான்காவது, சரியா தவறா? தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். சரி. குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்தோ ஆரிய பாணியை ஒத்துள்ளது. தவறு. மூன்றாவது கேள்வி, குப்தரின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கமில்லை. தவறு. ஹர்ஷத் ஹினாயனா பௌத்த பிரிவை சேர்ந்தவர். தவறு. ஹர்ஷர் அவருடைய மகசகிப்புத்தன்மைக்காக பெயர் பெற்றவர். தவறு. அடுத்து பொறுத்துகல முதல் கேள்வி மிகிரகுலர். அதற்கு சரியான இணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கந்தகுப்தர். இரண்டாவது ஆரியபட்டர், இதற்கான இணை வானியல். ஓவியம் பாக், நாளந்தா பல்கலைக்கழகம் குமரகுப்தர். சார்த்தவாகா இடம் விட்டு இடம் செல்லும் வணிகர். அடுத்து இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 31524. அடுத்து மற்றொரு பொறுத்துக பாணர் ஹர்ஷ சரிதம், ஹர்ஷர் சியூகி, நாலந்தா பல்கலைக்கழகம் 10,000 மாணவர்கள், யுவன் சுவாங் பிரியாகை, பௌத்த சபை ரத்னவளி. இதற்கான சரியான இணை என்ன, சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3, 5, 1, 2, 4. இதுதான் இதற்கான சரியான விடை.